வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லை பற்றி இதுக்கு முந்தைய காணொலியில் ஒரு அட்டவணை கொடுத்துருந்தோம். ஒரு 600 எதிர்ச்சொல்கள் அதுக்கான அட்டவணை கொடுத்துருந்தோம். அந்த அட்டவணையை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்தது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அந்த அட்டவணையில் வந்து பெரும்பாலும் எளிதான சொற்கள் இருந்தாலும் சில கடினமான அல்லது குழப்பமுள்ள சொற்கள் இருக்குது. அதுக்கும் நம்ம வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் முழுமையான ஒரு மதிப்பை நம்ம பெற முடியும். அந்த வகையில் அந்த வீடியோவுக்கு அடுத்து இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 85 தமிழ் தேர்வுகளில் இருந்து எடுக்கப்பட்ட 169 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட நீளத்தை பொறுத்து இது 2 வீடியோவாக வருமாங்கிறது நம்ம பார்க்குறப்ப தான் தெரியும். இதில் வந்து பல கேள்விகள் எளிதாக இருந்தாலும் சில கேள்விகள் வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம முழுமையான மதிப்பை நம்மளால் எடுக்க முடியும். அந்த வகையில் நம்ம எளிமையான கேள்விகளை விரைவாக பார்த்துட்டு கொஞ்சம் விளக்கம் தரக்கூடிய ஒரு கேள்விகளை சரியான விளக்கத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல நேரடியாக நம்ம கேள்விகளை பார்ப்போம். சிறுவன் என்ற எதிர்பாலினத்தை குறிப்பது சிறுமி. இது வந்து எதிர்பாலினமாக இருந்தாலும் எதிர்ச்சொல்லை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து தோழி என்ற எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் வந்து தோழன். மேலவர் என்ற எதிர்ச்சொல்லை கண்டறிகினா மேலவருக்கு வந்து கீழவர் என்பது சரியான எதிர்ச்சொல். அதே மாதிரி அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து தொலைவில். அருகுற அப்படின்னு சொன்னாவே அதனுடைய பொருள் வந்து அருகாமையில் அப்படின்னு அர்த்தம். அருகுற அப்படிங்கிறது வந்து ஒரு செயலுடைய சொல். அதனுடைய பொருள் பார்த்தோம்னா அருகாமையில் அப்படிங்கிறது அது சரியான பொருளாக இருக்கும். அருகில் உள்ளது அல்லது அருகே உள்ள இடத்தை குறிக்கும் போது அருகுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து தொலைவில். அப்போ அருகுற அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அருகுறனோட மீனிங் வந்து அதாவது பொருள் வந்து அருகில். அருகுற என்றால் அருகில். அதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தொலைவில் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விடை. சாந்தம் என்றால் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து கோபம். சாந்தம்னா அமைதி, அதனுடைய எதிர்ச்சொல் கோபம். பீடு என்றால் பீடு நடைபோற்று வந்தான் அப்படின்னா பீடு என்றால் சிறப்பு அப்படிங்கிற பொருள். அதுக்கு வந்து இழிவு அப்படிங்கிறது சரியான எதிர்ச்சொல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி சோம்பல். நமக்கு தெரியும் சோம்பல்னாவே சுறுசுறுப்பு தான் எதிர்ச்சொல். உதித்த அப்படின்னா அதுக்கு வந்து மறைந்ததான் எதிர்ச்சொல். இது மாதிரி வந்து எளிமையானதில் கொஞ்சம் விரைவாக பார்த்துடலாம். அணுகு அப்படின்னா விலகு அப்படிங்கிறது சரியான எதிர்ச்சொல். அடுத்த கேள்வி இவற்றுள் எது தவறான இணைச்சொல் அப்படின்னு நம்ம ஒரு இணையை கண்டுபிடிக்கணும். இரவு பகல் இது வந்து சரியான எதிர்ச்சொல் தான். தன்மை வெண்மை. தன்மைனா வந்து குளிர்ச்சி குடிக்கிறது, வெண்மைனா வெப்பத்தை குறிப்பது, அதுவும் சரியான ஒரு எதிர்ச்சொல் தான். விருப்பு வெறுப்பும் சரியான எதிர்ச்சொல் தான். அகலாது போகாது இரண்டுமே வந்து ஒரே பொருளுடையது. அதனால் இதுதான் வந்து தவறான இணை எதிர்ச்சொல். கேள்வியிலும் முழுசாக நீங்கள் பார்த்துங்க. கேள்விகளோட தன்மை பொறுத்து தான் பதில்கள் அமையணும். அடுத்த கேள்வி இளமை என்பதன் எதிர்ச்சொல் நமக்கு தெரியும் முதுமை. ஈதல் என்றால் நாம் வந்து கொடுத்தல். ஏற்றல் என்பது சரியான எதிர்ச்சொல். நம்ம வந்து பெறுதல் அப்படிங்கிறது. இரவலர் அப்படின்னு சொன்னோம்னா இரவலர்னு சொன்னாவே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இரவல் வாங்குபவர். இரவல்னா பிச்சை எடுப்பவர்னு கூட நீங்கள் ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். பிச்சை எடுப்பவர்களுக்கு எதிர்ச்சொல் வந்து புரவலர். புரவலர்னா நிறையா ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, கொடையாளின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பிச்சை எடுப்பவர் வந்து இல்லாமல் பிச்சை எடுக்கிறார், இருப்பது மிகுதியாக இருப்பவர் வந்து கொடை பண்ணுகிறார். அப்போ அதற்கு எதிர்ச்சொல் வந்து புரவலர் என்பது சரியான கேள்வி பதில். அடுத்த கேள்வி ஊக்கம். ஊக்கம் நமக்கு தெரியும். ஊக்கம்னா சோர்வு. இங்கே இருக்கிற ஆப்ஷன்லையும் பார்க்கணும். ஆர்வம் இருக்குது, உற்சாகம் இருக்குது, தெளிவு இருக்குது. இது எல்லாமே வந்து உயர் பொருளுடையது, அதாவது ஒரே பொருளுடையது. சோர்வு மட்டும் தான் சரியான எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும். அடுத்த கேள்வியும் அதே தான் வருது. ஊக்கம் என்றால் சோர்வு. அடுத்தது எதிர்ச்சொல்லை பொறுத்துக்கு வந்தால் நம்ம கொஞ்சம் எளிதாகவே இருக்கும். ஏன்னா அணுகு அப்படின்னா விலகுன்னு நம்ம வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஐயம் அப்படின்றால் தெளிவு. ஊக்கம் என்றால் சோர்வு. உண்மை என்றால் பொய்மை. இதை வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்தது நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு சரியான எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். இங்கே போக்குதல், அழித்தல், தள்ளுதல் இதெல்லாமே வந்து இதுக்கு கிட்டத்தட்ட சரியான பொருளாக இருக்கும். அப்போ எதிர்ச்சொல்னு பார்த்தோம்னா சேர்த்தல் என்பது தான். அதே மாதிரி நீக்குதல் அப்படிங்கிற சேர்த்தல். திரும்ப திரும்ப வந்து அந்த கேள்விகள் வருது பாருங்கள். படுகர். படுகர் அப்படின்னு சொன்னாவே பள்ளத்தை குறிப்பது. படுகர்ன்ற ஒன்று இனம் இருக்குது, நம்ம அதை பேசக்கூடாது. படுகர் அந்த மாதிரி பொருள் என்னென்னா வந்து பள்ளம், வயல் போன்ற அந்த விஷயத்தை சொல்லணும். அப்போ பள்ளம்னு சொன்னால் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து மேடு என்பது தான் சரியான எதிர்ச்சொல் அதற்கு. அடுத்தது இரவலர். இரவலருங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். புரவலர் என்பது சரியான எதிர்ச்சொல் அதற்கு. அடுத்தது எளிது அப்படின்னு சொன்னால் அரிதுதான் சரியான எதிர்ச்சொல். காய் என்பதன் எதிர்ச்சொல் கனி. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. உதித்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடை. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடை நல்லா பார்த்துங்க. எதிர்ச்சொல் இல்லாத இணையும் கேட்பாங்க. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை தான் நம்ம கண்டறிக்கணும். இரவலர், புரவலர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் வந்து சரியான எதிர்ச்சொல். எளிதுக்கு அரிதுன்னு வரலாம், ஆனால் ஏற்றல்னு வருது. அப்போ இது தவறான எதிர்ச்சொல் தான். ஈதலுக்கு வந்து ஏற்றல் வரலாம், ஆனால் உறவினர் அப்படிங்கிறது தவறான இணை. அந்நியருக்கு வேணும் உறவினர் வரலாம், அரிதுங்கிறது. இப்போ எல்லாமே மாறி மாறி இருக்குது. அப்போ மொத்தத்தில் சரியான எதிர்ச்சொல் இணை அப்படின்னு பார்த்தோம்னா இரவலர், புரவலர் தான். அடுத்த கேள்வி காடு உருவாக்கி. இது பார்த்தா அழகாக நமக்கு தெரியும். காடு அழித்து தான் சரியான எதிர்ச்சொல். தொன்மை அப்படின்னா நமக்கு தெரியும் ரொம்ப பழமையான ஒரு விஷயங்கள். தொல்காப்பிங்கிற மாதிரி தொன்மையான ஒரு விஷயங்கள்னு சொல்கிறோம்ல, அதனோட எதிர்ச்சொல் பார்த்தோம்னா புதுமை தான். அடுத்த கேள்வி ஐயம். இதனுடைய எதிர்ச்சொல் தெளிவு.
ஊக்கம் இதனுடைய எதிர்ச்சொல் சோர்வு. எளிது இதனுடைய எதிர்ச்சொல் அரிது. ஊக்கம் இதனுடைய எதிர்ச்சொல் சோர்வு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், திரும்ப திரும்ப வருது. உண்மைக்கு போய் இது அழகாக நம்ம சொல்லிடலாம். ஐயத்துக்கு தெளிவு. திரும்ப திரும்ப ஒரு நம்ம படிக்கிறதா இருக்குது, விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. அணுகு என்பதன் விலகு. அணுகு என்பதனுடைய எதிர்ச்சொல் வந்து விலகு. எல் என்பதன் எதிர்ச்சொல் எல் அப்படின்னாவே அது வந்து பகல். அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லும் பொழுது பகலை வந்து முழுமையாக வந்துடுது. அப்போ அல் என்றால் இரவு. அப்போ எல் என்றால் தான் பகல். அப்போ எல்லுக்கு எதிர்ச்சொல் இரவு. அல்லுன்னு வந்தாலும் அதை போட்டுக்கணும். உதித்த அப்படின்னா மறைந்த, சரியான எதிர்ச்சொல். தாழ்வு என்றால் உயர்வு. இசை என்றால் வசை. இசைபட வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னோம்னா புகழோடு வாழ்ந்தான் என்பது அதன் பொருள். வசைபட வாழ்ந்தான் அப்படின்னா நம்ம வசை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, இகழ்ச்சியாக வாழ்ந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இசைக்கு எதிர்ச்சொல் வந்து வசை. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் அப்படிங்கிறது எளிமையான எதிர்ச்சொல். இடும்பை. இடும்பைனா வந்து துன்பம். நம்ம ஏற்கனவே அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல, இடும்பைக்கு இடும்பை பயப்ப அப்படின்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள் இருக்குது. அப்போ இடும்பை என்றால் துன்பம், அதற்கு எதிர்ச்சொல் இன்பம். அணுகு என்றால் விலகு. அடுத்தது கல்லுண்டு அப்படின்னா கல் இல்லை, அவ்வளோதான். இந்த கல் இல்லை தெளிவாக போடணும். கல் இல்லைன்னு இருக்குது, அதை ஞாபகம் வச்சுட்டு கல் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரித்து எழுதுனா கல் இல்லை, இங்கே கல் உண்டு, இங்கே கல் இல்லை அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி இருநிலம். இருநிலம் அப்படின்னா பெரிய நிலம்னு கூட சொல்லிக்கலாம். இங்கே பார்த்தா பெரிய நிலம்னு இருக்குது, அகன்ற நிலம் இருக்குது, பரந்த நிலமும் இருக்குது. அப்போ இதுதான் அநேகமாக இதற்கு பொருளாக இருக்க முடியும் இருநிலத்திற்கு. அப்போ அது எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறிய நிலம் அப்படின்னு எதிர்ச்சொல். அடுத்த கேள்வி சோம்பலுக்கு சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் நமக்கு நல்லா தெரியும். ஏற்றம் என்றால் இரக்கம். பரிதி. பரிதினா நமக்கு தெரியும் சூரியன். பரிதினா சூரியன். சூரியனுக்கு எதிர்ச்சொல் வந்து சந்திரன். சூரியனுக்கு எதிர்ச்சொல் ஏன் சந்திரன் வந்தார்னு தெரியாது, ஆனால் சூரியனுக்கு எதிர்ச்சொல் சந்திரன். இன்மை என்றால் மறுமை, அது ஞாபகம் வச்சுக்கணும். இன்மை என்றால் இந்த பிறவி, மறுமை என்றால் மறுபிறவி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அதான் ஒரு சரியான பொருளாக இருக்க முடியும். அடுத்த கேள்வி செங்கோல் என்றால் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து கொடுங்கோல். ஒருத்தார் என்றால் அவனுடைய எதிர்ச்சொல் வந்து பொறுத்தார். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் அப்படின்னு சொல்கிறார்ல திருவள்ளுவர். அப்படின்னா வந்து அதாவது நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தம் அப்படின்னா தண்டிச்சோம் அப்படின்னா அவருக்கு தண்டிச்ச அன்னைக்கு மட்டும் நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும், ஆக நம்ம தண்டிச்சுமே அப்படின்னு. ஆனால் பொறுத்தாருக்கு, அந்த தண்டனை விட நம்ம பொறுத்தவருக்கு பொன்றும் துணையும் புகழ்னு சொல்லுவாங்க. அதாவது காலம் இருக்கிற வரைக்கும் அந்த இன்பம் இருக்கும் அப்படிங்கிறதான். ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர் அப்படின்னு பொருள் அதற்கு. அடுத்த கேள்வி கலர் நிலம். நமக்கு தெரியும் திருந்திய நிலம். கல்வி இல்லாதவர் கலர் நிலம் போன்றவர்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அப்போ கலர் நிலத்தில் வந்து புட்கள் விளையலாம், நல்ல புதர்கள் விளைய மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ கலர் நிலம் அப்படின்னா பயன்படாத நிலம் அப்படின்னு வச்சுக்கலாம், திருந்தாத நிலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அல்லது வந்து இந்த மூணுமே கூட அதுக்கு பொருளாக இருக்கலாம். எதிர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பொருளும் கொடுத்துருவாங்க போல் இருக்குது. கலர் நிலம்லாம் வெறும் நிலம், திருந்தா நிலம், ஒவ்வொரு நிலம் எல்லாமே. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு எடுத்தோம்னா திருந்திய நிலம் என்பதுதான் பொருள். அடுத்த கேள்வி சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வு விரும்பியவள். விரும்பியவளை பொறுத்த வரைக்கும் அல்ல, இது வந்து ஒருமை பன்மை பிழைகளை கூட வரலாம். அல்ல, அன்று. அல்லன்னு சொன்னால் பன்மை குறிக்கும், அன்றுன்னு சொன்னால் இது வந்து படற்கையில் இருக்கிறது குறிக்கும். அல்ல இன்னும் சொல்லக்கூடாது. அல்லல் என்பதுதான் சரியான விரும்பியவள். அல்ல என்பது சரியான எதிர்மறை சொல் கிடையாது, இதுக்கு சரியான பொருந்தக்கூடிய சொல் அப்படின்னா சொல்லலாம். அடுத்த கேள்வி ஒருமைக்கு எதிர்ச்சொல் பன்மை தான் நமக்கு தெரியும். மிசை அப்படின்னா மிசை என்பதன் பொருள் வந்து மேலே அப்படின்னு அர்த்தம், மேடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனோட எதிர்ச்சொல் வந்து கீழே என்பதுதான் சரி. ஏற்கனவே இந்த மாதிரி பலமுறை பார்த்துருக்குறோம். ஈதல் அப்படின்னா நம்ம கொடுத்தல். ஏற்றல் என்றால் பெறுதல். அப்போ ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா விலகு. இதற்கு நம்ம பார்த்தது தான். அடுத்தது ஊக்கம். இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா சோர்வு அப்படிங்கிறது தான். அக்ரிணை இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா உயர்திணை. அக்ரினா தாழ்திணை நமக்கு தெரியும், உயர்வு அல்லாத திணை தான் அக்ரிணை. அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா உயர்திணை. பேதையர் அப்படின்னா அறிவில்லாதவர். பேதையருங்கிறப்ப அறிவில்லாதவர்னு அர்த்தம். அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா அறிவுடையவர் என்பதுதான் சரி அதற்கு. அடுத்த கேள்வி நல்கும் அப்படின்னா தரும் அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ தராதுங்கிறது சரியான எதிர்ச்சொல். ஊக்கம் என்பதற்கு சோர்வு எதிர்ச்சொல். நீக்குதல் என்பதற்கு சேர்த்தல் எதிர்ச்சொல். இனிய என்பதற்கு இன்னாத அப்படிங்கிற எதிர்ச்சொல். சோம்பல் என்றால் சுறுசுறுப்பு. மருள் அப்படின்னு சொன்னாவே மயக்கம். மா வந்து மருளை பொறுத்த வரைக்கும் மாவனை ஆரம்பித்து மயங்க நிலைன்னு குறிச்சிங்க. தெருள் அப்படின்னா தேவை ஆரம்பித்து தெளிய நிலைன்னு குறிச்சிங்க. அப்போ வந்து மருளுங்கிறது மயங்க நிலை, தெருளுங்கிறது தெளிந்த நிலை. அப்போ மருளோட எதிர்ச்சொல் வந்து தெருள் என்பது தான் சரி. இங்கே அருள் பொருள் உருள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் தவறான பொருளை பயன்படுத்திடாதீங்க. அடுத்தது விசனம் என்றால் மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப விசனம் முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதனோட எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும்? மகிழ்ச்சி. விசனம்னா கவலைங்கிறதா பொருள், ஆனால் எதிர்ச்சொல் பார்த்தா மகிழ்ச்சி. அல்லவை என்பதன் சொல்லின் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா நல்லவை. அல்லவைனா தீயவைன்னு தான் பொருள் இருக்குது, அதுக்கு நல்லவை என்பதுதான் சரியான எதிர்ச்சொல். மாணவன் இதற்கு எதிர்ப்பால் பார்த்தோம்னா மாணவி தான். அடுத்த கேள்வி சில் காற்று. இதுக்கு எதிர்ச்சொல் வந்து புயல்.
புயல் தான் சில்லுன்னு காற்று வருது, அது பேர் தென்றல்னு வச்சுக்கங்க. தென்றல் அதாவது சில் கட்டுறது தென்றல் அப்படிங்கிறது பொருள் உள்ளது. அதற்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா புயல் என்பதும் சரி. அணுகுங்கிறத விலகு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இங்கே எதிர்ச்சொல்கான பொறுத்துக்க ஏற்கனவே பார்த்ததான் அது. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. இதுதான் சரியான எதிர்ச்சொல். அடுத்த கேள்வி, எதிர்ச்சொல்லை திருகு. வனப்பு அப்படின்னா அழகுன்னு பேர். வனப்புங்கிறது நல்லா வனப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ இதனோட அழகு அப்படிங்கிற பேர். அதற்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா அழகின்மை, அழகு இல்லாதிருத்தல். ஓறுதல் அப்படின்னா ஓறுதல்னால் ஒரு அதுக்கு எதிர்த்து ஓறுதல்னா தெளிதல், அதாவது ஒரு சொல், அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சு தெளிஞ்சிக்கிறது. அப்படியே பார்த்தோன்னு தெரியுறதில்ல, ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சி அறிவோடு தெரிஞ்சு எண்ணி அதை தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஓறுதல். அப்போ அதற்கு எதிர்ச்சொல் என்ன இருக்கும்? அறிவற்ற என்பது தான் அதனுடைய எதிர்ச்சொல். அடுத்தது எல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல் என்றால் பகல், அல்லும் பகலும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ எல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து அல்லுன்னா இரவு. உழவன் அப்படின்னு எதிர்ப்பால் வந்து உலர்த்தி, இங்கே எதிர்ப்பாலை பற்றி பார்க்குறோம் நம்ம. அடுத்த கேள்வி, உண்மைனா பொய்மை நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது இடர் ஆழி. இடர்னால் நமக்கு வந்து துன்பம், ஆழினா கடல். துன்பக்கடலுக்கு எதிர்ச்சொல் வந்து இன்பக்கடல் தான். உண்மைக்கு பொய்மை. மிசைக்கு கீழே, மிசைனா மேலேன்னு அர்த்தம், அதனுடைய எதிர்ச்சொல் கீழே. தொன்மைனா நமக்கு தெரியும் பழமை, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து புதுமை. ஐயம் என்றால் தெளிவு, எதிர்ச்சொல். உதித்த அதனுடைய எதிர்ச்சொல் மறைந்த. இன்சொல் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து வன்சொல். விண்ணம் அப்படின்னு சொன்னோம்னா விண்ணம் பட்டுருச்சு, அதாவது ஒரு சிலை கூட விண்ணம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அந்த பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய அந்த விண்ணத்துக்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா சேதமற்ற. விண்ணம்னா சேதமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சேதமற்ற அப்படிங்கிறது சரியான எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும். உதித்த என்றால் மறைந்த எதிர்ச்சொல். கிளை அப்படின்னா வந்து உறவினர்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். அந்த கிளைக்கு வந்து எதிர்ச்சொல் பார்த்தோம்னா பகைவர். எளிதான எதிர்ச்சொல் அரிது. நீக்குதல் என்னும் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். இன்சொல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து வன்சொல். அடுத்து நல்கினான் என்பதன் எதிர்ச்சொல் வந்து எடுத்தால். நல்கினான்னா கொடுத்தல், நல்குதல். அதற்கு எதிர்ச்சொல் வந்து எடுத்தால். சோம்பலுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. இரவலருக்கு புரவலர். நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் கொஞ்சம் வேகமாகவே பார்த்துடலாம். அல் அப்படின்னா பகல் எதிர்ச்சொல், ஏன்னா அல்லனோட பொருள் வந்து இரவு என்பது. ஐயம் என்றால் தெளிவு. அருகுற அப்படின்னா தொலைவில், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அருகுறனா அருகில், அதற்கு எதிர்ச்சொல் வந்து தொலைவில். அணுகு என்றால் விலகு. எத்தனை முறை அந்த கேள்வி வரும். ஊக்கம் என்றால் சோர்வு. திரும்ப திரும்ப ஒரு நாள் தெரிஞ்சுங்க, கொஞ்சம் நல்லா படிச்சிங்க அப்படிங்கிறது தான் அதன் பொருள். நன்மொழி அப்படின்னா தீமொழி என்பது எதிர்ச்சொல். எத்தனைக்கும் அப்படின்னா நம்ம எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது, முயற்சி செய்தல் அப்படின்னு பொருள். அதற்கு எதிர்ச்சொல் வந்து முயலாமை. இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. அழுக்காருடையான் இதற்கு எதிர்ச்சொல் பொறாமையற்றவன். அழுக்காருடையான் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் வந்து பொறாமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அடுத்தவர்கள் வெற்றியை பார்த்து நம்ம பொறாமை கொள்கிறோம்ல, அதுதான் அழுக்காருடையான். அந்த அழுக்காருடையானுக்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா பொறாமை அற்றவன் என்பது தான் சரி. இடர் என்றால் துன்பம் என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா இன்பம். துவா என்றால் அதற்கு எதிர்ச்சொல் வந்து பறித்தல். துவா அப்படிங்கிறத சொல்லிட்டு துவாமை அப்படின்னா இருக்குது. ஆனால் அதனுடைய துவாமைங்கிற பொருளே கூட பார்த்தோம்னா வெறுப்பு பொறாமை அப்படின்னு தான் வரும். துவாமை அப்படிங்கிறது. துவா அப்படின்னா அது என்னன்னு தெரியல. நான் வந்து துய்த்தல் அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். நுகர்தல் அப்படின்னு ஏன்னா நம்ம தான் பார்த்துருக்குறோம்ல, இது வந்து எதிர்ச்சொல்லாக இருந்தால் இது வந்து அநேகமாக அதனுடைய பொருளாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னாவே இந்த இதை வச்சா கூட ஆப்ஷன் வச்சு கூட இது மாதிரி தெரியாத கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். நுகருதல், கொடுத்தல், இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இயல்பாக இருக்குது, விளக்குதல் இயல்பாக இருக்குது. பறித்தல் அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ வந்து இதை வச்சு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது எதிர்ச்சொல் நமக்கு தெரியும். எளிதுனா அரிது, இதழ்னா ஏற்றல், அந்நியர்னா உறவினர், இரவலர்னா புரவலர். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். புதுமணல் அப்படின்னா பழமணல் முடிஞ்சு போச்சு. பழமணல்ங்கிற சரியான எதிர்ச்சொல். இயற்கைக்கு செயற்கை. நனந்தலை உலகம். நனந்தலை உலகம், நனந்தலைன்னு அர்த்தம்னா பெரிய அப்படின்னு பொருள். விரிந்த அகன்ற உலகம் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். அப்போ சிறிய உலகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நனந்தலை அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நனைதல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நனைதலுக்கும் நனந்தலைக்கும் வித்தியாசம் இருக்குது. நனைதல்னா என்ன அர்த்தம்? ஒரு துளி தலையில் விழுந்தால் நனைய போகிறதில்ல, பறந்த துளிகள் தலையில் விழுந்தால் தான் நனைய போகிறோம். சும்மா ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். இது ஆக்சுவலாக பொருளே கிடையாது. இது நனந்தலை உலகம் அப்படின்னா பெரிய உலகம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். எடுப்பு அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தல் அப்படின்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டாம்பா, ஆனால் அந்த விஷயத்தை அவன் முடிச்சேட்டாம்பா. அப்போ எடுத்தலுக்கு எதிர்ச்சொல் முடித்தல் என்பது. அடுத்தது மிசை நமக்கு தெரியும். இதனுடைய எதிர்ச்சொல் வந்து கீழே, அதனுடைய பொருள் பார்த்தா மேலே. அடுத்தது தூற்றும்படி, இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா போற்றும்படி. அடுத்த கேள்வி எல் இரவு. இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது, பார்த்துங்க. வெறுப்பு அப்படின்னா வந்து வெறுப்புனா மலையை குறிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெறுப்புனா மலையை குறிக்கிறது. அதற்கு நேர் எதிர்ச்சொல் என்னது? பள்ளம் அப்படிங்கிறதும். அடுத்தது பிணி அப்படின்னா நோய். இதனுடைய எதிர்ச்சொல் வந்து இன்பம்.
அடுத்தது பார்த்தோம்னா மேதை அப்படின்னு தெரியும். மேதையோட எதிர்ச்சொல் வந்து பேதை அப்படிங்கிறது தான். புனையினம் புல்லெனும் நட்பு, இதற்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா இந்த புல்லெனும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புல்லெனும் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, பொருள் என்னென்னா தரக்குறைவாக மதிப்பு குறைவாக இருக்கணும். இங்கே அந்த இதனுடைய பொருள் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. புனையிலும் புண்ணெனும் நட்பு அப்படின்னு சொன்னால் ஒரு நட்பை வந்து நம்ம ஒரு நண்பர்கிட்ட நம்ம நண்பை பற்றி பெருமையாக, அதாவது புனைந்து சொல்கிறாங்களே, புனைந்து சொல்கிறாங்களே, அப்படியே வந்து ஒரு பந்தாவாக பேசுகிறது. அப்படி நம்ம பேசணும்னா அந்த நட்பு உண்மையாலுமே பாதிக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நீ புனைந்து சொன்னால் நட்பை பற்றி, நான் உனக்கு அவ்வளோ முக்கியம், அவன் உனக்கு எவ்வளோ முக்கியம், அப்படி இப்படின்னு புனைந்து சொன்னால் அந்த நட்பு என்னாகும், சிறுமையாக போயிடும். அந்த நட்பு ஒரு மாதிரி சிறுமையாக போயிடும். அதனால் அந்த புல்லெனும் நட்பு, புல்லெனும் அப்படின்னா சிறுமியான நட்பு அப்படின்னு ஆயிரும். அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும், மேலான. அப்படி தான் புல்லெனும்னா கீழான நட்பாக போயிடும். அது எதிர்ச்சொல் வந்து மேலான ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, உதித்த அப்படின்னு அதனுடைய எதிர்ச்சொல் மறைந்த. சோம்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனுடைய எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. பேதையர் அப்படின்னா நமக்கு தெரியும், அறிவில்லாதவர். அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா அறிவுடையார். அந்நியர் என்பதன் எதிர்ச்சொல் உறவினர். எளிது இதனுடைய எதிர்ச்சொல் அரிது. புரவலருக்கு இரவலர். ஈதலுக்கு ஏற்றல். நீக்குதலுக்கு சேர்த்தல். அணித்துனா அருகில் இருப்பது, அணைச்சி கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன ஒரு பொருளில் வரும், பக்கத்தில் வந்து நம்ம இறுக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற பேர் தான். பக்கத்தில் வருதல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன பார்த்தோம்னா தொலைவிலாக தான் இருக்க முடியும். அடுத்தது அரும்புதல் அப்படின்னா இப்போ தான் வந்து அரும்புது, அதாவது அரும்புதுனாவே கிட்டத்தட்ட வந்து அரும்புனதுக்கப்புறம் விருதல் தான் அடுத்து வரப்போகுது. மெலிதல் அப்படிங்கிறது அது சரியான ஒரு எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும். அடுத்தது மிசை நமக்கு தெரியும், மேல் இதனோட எதிர்ச்சொல் கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால், இதனுக்கு எதிர்ச்சொல் தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலைச்சொல்லி கட்டுரை எழுதிலல். எழுதவில்லைன்னு அப்படின்னு தான் அதுக்கு பொருள். விரும்பவில்லைங்கிறதோ எழுதாமல் இறக்க மாட்டாள் அப்படிங்கிற சொல்கிறதோ, அதை இறால் என்று சொல்கிறதோ, வாசிக்கவில்லை என்பது சொல்கிறதோ வந்து பொருளற்றது. ஒப்புரவுன்னு நமக்கு தெரியும், ஒருத்தருக்கு வந்து உதவுதல் தான் ஒப்புரவு பொறுத்த வரைக்கும். ஒப்புரவு சரியாக நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கறதுன்னு கூட வச்சுக்கலாம். உதவாமை அப்படிங்கிறது எதிர்ச்சொல். அடுத்து பார்த்தோம்னா நீண்டவாள் நிலம் புடைத்து கிடங்கு நிமிர்ந்து. இங்கே நிமிர்ந்து என்பது எதிர்ச்சொல் வந்து குனிந்து. அடுத்தது கேண்மைனா நட்புன்னு நமக்கு தெரியணும். கேண்மைங்கிறது வந்து நட்பு அப்படிங்கிற ஒரு பொருளில் வரும். அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா பகை. அவள் இதுக்கு எதிர்ச்சொல் வந்து, அவள்னா வந்து பள்ளம். மிசை என்பது மேடு ஞாபகம் வச்சுங்க. அதனால் அவளுக்கு எதிர்ச்சொல் வந்து மேடு. இன்னா சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து இனிய சொல். அடுத்தது பார்த்தோம்னா அல் என்பதற்கு இரவன் ஒரு பெயர் இருக்குது, அதுக்கு பகல் தான் எதிர்ச்சொல். ஏற்கனவே நம்ம பார்த்ததான் எல்லாமே. இங்கே வந்து எதிர்ச்சொல்லை இங்கே என்னென்னா பரிந்து, இங்கே என்ன சொல்கிறாங்க, கீழ்கண்டவற்றில் எதிர்ச்சொல்லை கண்டறிய, அதுதான் நமக்கு முக்கியம். பரிந்து அப்படின்னா நம்ம பரிஞ்சு பேசுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், விரும்பி பேசுகிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து வெறுத்து என்பதுதான் சரியான எதிர்ச்சொல்லினை. இங்கே பரிந்துனா விரும்பிங்கிறது பொருள், இது தெரிந்து உணர்ந்து, இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு பொருள், ஆனால் வந்து நேர் எதிர் பொருள் கிடையாது. தெரிந்து ஆராய்ந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பொருள் தான். அப்போ வந்து இது எல்லாமே பொருள், இது ஒன்று மட்டும் தான் எதிர்ச்சொல். அடுத்தது கீழ்காணும் பாடலிருந்து எடுக்கப்பட்ட சொற்கள் எதிர்ச்சொல். இந்த எதிர்ச்சொல்லை பார்த்தோம்னா நல்லார் தீயார், இது வந்து எதிர்ச்சொல். அப்போ இங்கே கேள்வி என்ன இருக்குது, எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கிறதா. அந்த இல்லைங்கிறத நல்லா கவனிச்சுட்டு நல்லார் தீயார் சரியான எதிர்ச்சொல். உபகாரம் பண்ணுறான் அப்படிங்கிறது உதவி பண்ணுறது, உபத்திரங்கிறது உதவி கெடுக்கிறது. அப்போ இது வந்து இதுக்கு சரியான எதிர்ச்சொல். ஈரம் காய்ந்த, ஈரமாக இருக்கிறதுக்கு காய்ந்த அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் மாதிரி தெரிந்தாலும் ஈரத்திற்கு சரியான எதிர்ச்சொல் வந்து உலர்ந்த அப்படிங்கிறது சரியான வரும். அதே நேரத்தில் ஆப்ஷனில் பார்க்குறப்போ ஏவும் பியும் சரியான எதிர்ச்சொல்லாக போயிடுச்சு. காணுமே காணாதே அப்படிங்கிறது சரியான எதிர்ச்சொல். அப்போ இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், சி மட்டும்தான். ஈரம் இதற்கு சரியான எதிர்ச்சொல் உலர்ந்த. காய்ந்தங்கிறதும் ஒரு வகையில் எதிர்பொருள் தான் வரும், ஆனால் உலர்ந்தங்கிறது தான் சரியான எதிர்ச்சொல். இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்குறப்போ இதுதான் இதுக்கு விடையாக இருக்க முடியும். அடுத்த கேள்வி, ஒரு பாடலை கொடுத்துட்டு இதில் வந்து நன்மை தீமை சரியான எதிர்ச்சொல். அவன் கேட்குற கேள்வி வந்து எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கிறதான். நன்மை தீமை சரியான எதிர்ச்சொல். கைக்கிளை என்ற பொருளே வந்து ஒருதலை காமம் தான். கைக்கிளை என்றால் ஒருதலை காமம். பெருந்திணை ஒருவேளை அதுக்கு எதிர்ச்சொல்ல வருமானு பார்த்தோம்னா பெருந்திலையும் வந்து ஒருதலை காமம் தான், ஆனால் பொருந்தாத காமத்துக்கு வரும். வயது மூத்தவர்கள் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து காதல் செய்வதான் வந்து அது. அப்போ கைக்கிளைங்கிறது ஒருதலை காமங்கிறது சரியான பொருள் தான். அப்போ எதிர்ச்சொல் இல்லாத சொல் பார்த்தோம்னா இதுதான். மற்றபடி தன்னோடு அப்படிங்கிறப்ப எதிர்ச்சொல் பிறரோடு தான். இன்புறுதல் துன்புறுதல் எல்லாமே சரியான எதிர்ச்சொல் இணை. அடுத்தது பற்றுக அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்ச்சொல் எழுது, சரியான எதிர்ச்சொல் தான் நம்ம பார்க்கணும். இதில் பற்றுக அப்படின்னா பிடித்து ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கிறது. இங்கே வந்து பற்றுகன்னு சொல்லியாச்சு, அப்போ பிடிச்சிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியாச்சு. பற்றற்றான் பிடிப்பு இல்லாதவன். பற்றுக அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தான் நம்ம பார்க்கணும், எதிர்பொருள் பார்க்க போகிறதில்ல. பற்றுகனா பிடித்துக் கொள்ளுதல், பற்றற்றான் அப்படின்னா அந்த பிடிப்பு இல்லாதவன். அப்போ இது வந்து எதிர்ச்சொல் சரியான எதிர்ச்சொல்லாக வராது. அதே மாதிரி பற்றினை அப்படிங்கிறது வந்து பிடித்து கொள்வதை. பற்று விடல் அப்படின்னா விட்டுறது, இப்போ இதுவும் வந்து சரியான எதிர்ச்சொல் வராது. அதே மாதிரி பற்று விடல் அப்படின்னா விட்டுறது. அப்பற்றை அப்படின்னா அந்த பற்றை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவும் சரியான எதிர்ச்சொல் வராது.
ஒரு வார்த்தைக்கு சரியான நேர் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா பற்றுக அப்படின்னா ஒரு விஷயத்தை பிடிச்சிக்க, பற்றுடல் அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டுரு. அப்போ இதுதான் சரியான எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும். ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இதுதான் சரியான எதிர்ச்சொல். அடுத்தது எது எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. பொய்த்தாலும் பொய்யாது, இதனால் தான் பொய்த்தாலும் பொய்யாதுங்கிறது சரியான எதிர்ச்சொல். பொய்த்தாலும் செய்யாதே அப்படிங்கிறது இதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்குது. பொய்த்தாலும் எய்யாதே அப்படிங்கிறதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்குது. பொய்த்தாலும் வையாதே என்பதற்கும் பொருள் வேறுபாடு இருக்குது. அப்போ வந்து சரியான எதிர்ச்சொல் பார்த்தோன்னா பொய்த்தாலும் பொய்யாதே அப்படிங்கிறது தான். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது எதிர்ச்சொல் இல்லை, இதுதான் முக்கியம். தலையாயது அப்படின்னா அதனுடைய அர்த்தமே முதன்மையானது தான். அப்போ இதான் எதிர்ச்சொல் இல்லாததாக இருக்க முடியும். செய்தக்க, செய்யாமை, பற்றுக, பற்றுவிடல், இயங்கா, இயங்குதல், இது எல்லாமே வந்து சரியான எதிர்ச்சொல் தான். சரியான எதிர்ச்சொல் இல்லை தான் நம்ம கேள்வி கேட்குறாங்க. அப்போ தலையாயது முதன்மையானது, இதுதான் சரியான எதிர்ச்சொல் இல்லை. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எதிர்ச்சொல் இல்லை தான் மறுபடியும் கேட்குறாங்க. தலைப்பட்டன, தடைப்பட்டன, இது ரெண்டுமே வந்து எதிர்ச்சொல் தான். பயிலுதல், பயிற்றுதல், இதுவுமே வந்து எதிர்ச்சொல் தான். ஏற்புரை, மறுப்புரை, ரெண்டுமே எதிர்ச்சொல் தான். பாசை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவார், இது எப்படி எதிர்ச்சொல் வரும்? அவருக்கு வந்து மொழி அறிவும் இருக்குது, சாதுரியமாகவும் பேசுகிறாரு. இது வந்து எதிர் நிகழ்ச்சி கிடையாது. அப்போ எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் சரியான விடை. அடுத்தது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்பொருள் அப்படின்னா வந்து பெரிய பொருள், நுண்பொருள்னா சின்ன பொருள். கடை கொட்க அப்படின்னா கடை கொட்க, இடை கொட்க, அதுக்கு ரெண்டு எதிர்ச்சொல் தான். முகம் நகை, முகம் மட்டும் மலர, அகம் நகனா மனசு மலர, இதுக்கு எதிர்ச்சொல் தான். ஊரு என்றாலும் துன்பம் தான் பொருள். அப்போ ஊருக்கு வந்து துன்பம் எதிர்ச்சொல் அல்ல. அப்போ தான் எதிர்ச்சொல் இல்லாத ஒரு வார்த்தை இதுதான். அடுத்தது கீழே குறிப்பிட்டுள்ள பாடல்கள் சொற்கள் எது சரியான எதிர்ச்சொல். ஆழி அப்படின்னா ஆழினா ஒரு பெரிய கடலை குறிப்பது. ஆழி பெரிய கடல் அளவுக்கு அம்பு இருக்குது அப்படின்னு குறிக்கிறது தான் ஆழி வடிவ அன்பு. அப்போ ஆழி வடிவ அம்பு இது ரெண்டுமே வந்து எதிர்பொருளே கிடையாது இதில். அதனால் அதை நம்ம அந்த எதிர்ச்சொற்குள்ளே கொண்டு வர தேவையில்லை. அதே மாதிரி நின்றானும் நீள் விசும்பின், இதுக்கும் வந்து எதிர்ச்சொல் கிடையாது. இருந்தானும் அன்றொரு நாள், இதுவும் வந்து எதிர்ச்சொல் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பொருள் உடையது. எதிர்ச்சொல்னால் அதே பொருளுடையதுக்கு நேர் எதிராக இருக்கணும். பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்னு. இதில் பார்த்தோம்னா ஆழி விரும்பின், இதுதான் வந்து சரியான எதிர்ச்சொல்லை கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இது வந்து எதிர்ச்சொல். ஏன்னா ஆழிங்கிறது பெரிய கடலை குறிப்பது. வேறு பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா தான் விரும்பின் அப்படிங்கிறதும் சரியான எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும். இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால இது எதிர்ச்சொல், அவ்வளோதான். இதனுடைய எதிர்ச்சொல் இல்லை தான் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அகத்திரட்டுக்கு புறத்திட்டு சரியான எதிர்ச்சொல். அகச்சான்றுக்கு புறச்சான்று, ஏற்புரை ஏற்றுக்கொள்ளும் முறை, அது மறுப்புரை மறுக்கும் முறை. கடைக்குட்க கடைசியில், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளில் வருவது. அப்போ இது எதிர்ச்சொல் இருக்காது, எதிர்ச்சொல்லாக இருக்க முடியாது. அடுத்தது ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடலிருந்து எது வந்து எதிர்ச்சொல் இல்லைன்னு தான் திரும்ப கேட்குறாங்க. இந்த கேள்வி மட்டும் இல்லையாங்கிறது ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. உயர் நெடுங்குன்றம், இது வந்து பெரிய மலையை குறிக்கிறது. குன்றுங்கிறது சின்ன மலை, அப்போ இது வந்து சரியான எதிர்ச்சொல். அறநெறி தீநெறி நமக்கு தெரியும், சரியான எதிர்ச்சொல். இனிய இனின்னாத, இதுவும் சரியான எதிர்ச்சொல். அப்போ சுரம் பாலை தான் எதிர்ச்சொல் இல்லை. ஏன்னா சுரம்னாவே அதனுடைய பொருள் பாலை தான். அப்படிங்கிறப்ப இப்படி எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும், இருக்கிறது வாய்ப்பில்லை. அடுத்தது எதிர்ச்சொல் தருக. வாழியனா ஒளிகை என்ற எதிர்ச்சொல். நொய்மைனா நொய் நொய்யாக இருக்கிறது, திண்மைனா மொத்தமாக இருக்கிறது. அப்போ வந்து சிறுமைக்கு பெருசுக்குள்ள வித்தியாசம் அது. நொய்மை திண்மைங்கிறது எதிர்ச்சொல். நன்மைக்கு தீமை எதிர்ச்சொல். மலர்தலுக்கு கூம்புதல் எதிர்ச்சொல். நுண்மைக்கு பருமை எதிர்ச்சொல். அடுத்தது எளிதுனா அரிது எதிர்ச்சொல். ஐம்பெருங்காப்பியத்திற்கு எதிர்ச்சொல் வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்கன்னு சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல. நகுதல் அப்படின்னு சிரித்தல், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அழுகுதல் அப்படிங்கிறது தான். இடர் ஆளி, இடர்னா துன்பம், அதற்கு எதிர்ச்சொல் வந்து இன்பம். அடுத்தது சேவல், இதனுடைய எதிர்ச்சொல் வந்து கோழி. மிசை, இதனுடைய எதிர்ச்சொல் கீழே. இதெல்லாம் ஏற்கனவே பலமுறை அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். பின்மற்றுள் தவறான இணை எது? சிறிது பெரிது சரியான எதிர்ச்சொல் தான். உயர்வத்தாலும் சரியான எதிர்ச்சொல் தான். நன்று தீது சரியான எதிர்ச்சொல் தான். திண்ணியதுனாவே வலியது தான், அப்போ இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது, அப்போ இதுதான் சரி. தன்மைனா குளிர்ச்சி, இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா வெம்மை, வெப்பம். அடுத்தது பொருத்தம்னா எதிர்ச்சொல் பார்த்தோம்னா தேய்ந்து வளர்ந்து, சரியான எதிர்ச்சொல் தான். குழப்பம் தெளிவு, சரியான எதிர்ச்சொல் தான். நண்பர் சிறுனர், சிறுனர்னா பகைவர், சரியான எதிர்ச்சொல் தான். கரத்தல் மறைத்தல், கரத்தல் அப்படிங்கிறது வந்து இதனுடைய மீனிங் வந்து பார்த்தோம்னா மறைத்தல் அப்படிங்கிற பொருள் தான் வருது. கரத்தலுக்கு வந்து மறைத்தல்ங்கிற பொருள் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எப்படி வந்து இதுக்கு எதிர்ச்சொல்ல வரும்னு தெரியல. கரத்தலோட பொருளே வந்து கறக்கிறது. அப்போ கறக்கிறதுனா வந்து நம்ம பெறறதுன்னு கூட வச்சுக்கலாம். அதனால் மறைத்தல்னு ஒரு வேலை எதிர் மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. சரி, ஞாபகம் வச்சுக்கோம். எதிர்ச்சொல் பார்த்தோம்னா இடும்பை, இடும்பை நம்ம தெரியும் துன்பம், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து இன்பம். முடுகினன், முடுகினன் என்பதற்கு எதிர்ச்சொல் வந்து நிறுத்தினான். முடுகினன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் வந்து விரைவாக, அதாவது முடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம், முடுக்கி விட்றான் அந்த வேலையை அப்படின்னு. முடுக்கிவிடுன்னு என்ன அர்த்தம்? வேகப்படுத்து அப்படின்னு அர்த்தம். வேலையை முடுக்கிவிட்றான்னு சொல்லும்போது முடுகினன்னு சொல்லலாம். அதுக்கு நேர் எதிர் வரும்போது நிறுத்தினான், அந்த வேலையை வந்து நிறுத்தினான். அப்போ முடுகினான்ங்கிற பொருள் என்னவாக இருக்கும்? செலுத்தினான் அப்படின்னு இருக்கலாம். இதுதான் சரியான பொருளாக இருக்க முடியும். அதுக்கு பதிலாக நிறுத்தினான் அப்படிங்கிறது எதிர்ச்சொல். அடுத்த கேள்வி குணம் குற்றம், இதுதான் சரியான எதிர்ச்சொல். மிகை மிக்க, இது ரெண்டுமே பொருளாக வேணா வரலாம்.
குற்றம் நாடி இது எதிர்ச்சொல் வகையில் வராது. மிக்க செயல் ரெண்டுமே எதிர்ச்சொல் வராது. அப்போ குணம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து குற்றம். அடுத்தது எதிர்ச்சொல் வீரனுக்கு கோழை, போற்றிக்கு தூற்றி, அரிதுக்கு எளிது, முந்திக்கு பிந்தி, உயர்ந்துக்கு தாழ்ந்து. இதெல்லாம் சரியான எதிர்ச்சொல். அடுத்தது இளமைக்கு முதுமை, இழந்தான் அப்படின்னா வந்து பெற்றான், பெருமைக்கு சிறுமை, இம்மைக்கு மறுமை. இம்மைனா இப்பிறவி, மறுமைனா மறுபிறவி. இசைனா இசைப்பட வாழ்தல். இதுக்கு எதிர்ச்சொல் வந்து வசையாக பேசினான் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எதிர்ச்சொல் இதுதான். இப்போ கிட்டத்தட்ட வந்து எதிர்ச்சொல் வந்து ஒரே வீடியோவிலே முடிஞ்சிச்சு. வீடியோ கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கும். இருந்தாலும் இது வரைக்கும் பொறுமையாக அந்த விஷயத்தை கேட்டதுக்கு நன்றி. எதிர்ச்சொல் வந்து ரொம்ப இலகுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சில கேள்விகள் நம்மளை குழப்பமடைய செய்யும். அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு ஒரு சிறு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெறும் வரை விடாமல் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.